தண்ணி ஊற்றி நிரப்பாட்டாலும் சரி, வெறுமையா இருக்கிற எந்த ஒரு பாத்திரத்தையும் எந்த ஒரு பொருளையும் ஒரு காரியம் நிரப்பி விடும். என்னது அது? என்னதுங்க? காற்று. காற்று. நாம அதை வச்சு நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. வெறுமையா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது காற்றால என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். அப்படிதான் பிசாசு. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவனும் ஆவியா இருக்கிறாரு, பிசாசு அப்படித்தான் இருக்கான், ஆவியா தான் இருக்கான். ஆனா இவர் தட்டிட்டு வருவாரு, அவன் தட்டாம என்ன செய்வான்? வந்துருவான், உடைச்சுக்கிட்டு கூட வரும். நீ தேவனை வெயிட் பண்ண வச்சனா ஆல்ரெடி வேற ஒன்னால உன் இருதயம் என்ன செஞ்சிருக்கும்? வேற ஒருத்தரால நிரப்பப்பட்டிருக்கும். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால நீங்க தேவனுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அவர் விரும்புகிறார். இது ஏன் சத்தம் இல்ல, தேவனுடைய சத்தம். ஆமென். தேவனுக்கு இடம் கொடு, தேவன் பார்த்துக் கொள்வார். உன்னை தாயின் கர்ப்பத்துல உருவாக்குனவர், உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்தவருக்கு தெரியாதா உன்னை குறித்து? எனக்கு இயேசுவை பத்தி தெரியாது. நான் தீவிரமான இந்துல இருந்தேன். விட்டானா நிறைய கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்குலாம் பூசை பண்ணிக்கிட்டு இருந்தேன், பூசாரியா இருந்தேன். ஆனா என்னை குறித்து எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு பெரியவங்க காட்டின வழி, என் மனம் போன போக்குல எல்லாம் நடந்தேன். ஆனா தேவனுக்கு என்னை குறித்து ஒரு சித்தம் என்ன செஞ்சது இருந்தது. நாம விட்டு கொடுக்கணும்னு சொல்லி தேவன் சொல்றார். மகளே, மறுபடியும் சொல்றேன், நீ விட்டு கொடுக்கல அப்படின்னா, கவனிங்க, தேவன் உன்னை விட்டு கொடுக்கறதா ஐடியாவே இல்ல. ஆனா நீ அவருக்கு உன்னை விட்டு கொடுக்கலன்னா உன்னை ஒரு ஆள் உடைப்பான். யாரு? சத்ரு உடைப்பான். அல்லேலூயா. கவனிங்க, அவருக்காக உடைஞ்சா, சொல்லுங்க, அவருக்காக உடைஞ்சா நம்மள தங்கத்தினால ஓட்டு போடுவார். ஆமென். உலகத்துல உடைஞ்சா, கவனிங்க, அவருக்காக உடைஞ்சா தங்கத்தினால ஓட்டு போடுவார். யோசேப்பு யாருக்காக உடைஞ்சான்? அவருக்காக உடைஞ்சான். அதனால அவனை தங்கத்தினால இருந்துச்சு ஆண்டவர். அதாவது ஜப்பான்ல நிறைய விலையேறப்பட்ட களிமண்ல பாத்திரங்கள் செஞ்சு செய்வாங்க, வைப்பாங்க. வைக்கும்போது அதுல இந்த கிராக் உடஞ்சிரும் சில பாத்திரங்கள். அதை கண்டுக்கிறதுக்கு ஆளே என்ன செய்யாது. நம்மால என்ன செய்வான் தெரியுமா? அந்த உடஞ்ச இடத்தை தங்கத்தினால ஒட்டு போட்டு அலங்கரிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு அதனுடைய மதிப்பை வேற. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கு மட்டும்தான் நான் ஒரு விலையேறப்பட்ட பாத்திரம். ஆமென். அதனாலதான் பவுல் கூட எழுதும்போது சொல்லுவாரு, மண்பாண்டங்களில் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். மண்பாண்டமா இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா அதுக்குள்ள பொக்கிஷம் இருந்தா அது புதையல் பாத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நீங்கள் நானும் யாரு? புதையல் பாத்திரம். புதையல் இருக்கிற பாத்திரம். கிறிஸ்துவை சுமக்கிறவர்கள் புதையல் இருக்கிற பாத்திரம். மறுபடியும் சொல்றேன், அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு விட்டு கொடுங்க. நம்முடைய வாழ்வு அவரால் சகலத்தை ஒவ்வொன்றையும் திட்டம் பண்ணி சரியா நடத்துவார். ஆமென். அவருக்கு தெரியாத எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க அவர் பேரு காந்தி இருக்கிறார் இல்லைங்க, காந்தி. அவரு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு நிறைய காரியங்கள், இந்த காங்கிரஸுக்கு அப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள், சரியா? அப்போ கவனிங்க, அப்போ அந்த சுதந்திர போராட்டத்தின் நாட்கள்ல அந்த காங்கிரஸுக்கு இந்த தேசியமயமாக்கப்பட்ட அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்க. ஃபண்ட் என்ன செஞ்சாங்க? கலெக்ட் பண்ணாங்க. அப்போ காந்தியா தான் பாக்குறேன், சரியா ஞாபகம் சரியா, ஒரு காந்தியாரா தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவியுடைய கழுத்துல ஒரு செயின் என்ன செஞ்சதா இருந்ததா. அப்போ அந்த பண்டுக்கு கலட்டி கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவங்க இது தங்கத்தை என்ன செய்ய கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னாரா, இந்த மஞ்சள் கலர் உலோகம் உன் கையில இருக்கிறத விட அவங்க கையில கொடுத்தா நிறைய பேருக்கு என்ன செய்யணும், பயன்படும் அப்படின்னா. கவனிங்க, ஆண்டவர் நல்லவர். தங்கத்து அதாவது நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு ஒவ்வொரு காரியம். சொல்லாமா?
எதை கொடுத்தாலும் என் ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. அதுக்கு இயேசுவின் ரத்தம் தான் பெருசா இருக்கு. ஆமென். அதுதான் சரியான விலை கிடைக்கும். கவனிங்க, கர்த்தர் நல்லவர். அப்போ கவனிங்க, தங்கத்தையே அந்த மனுஷன் பெருசா என்ன செய்யல, மதிக்கல. ஆனா மண்பாண்டமாகிய நம்ம உங்களையும் என்னையும் இயேசு பெருசா பாக்குறாரு. அது கூட அதனாலதான் அந்த பொக்கிஷத்தை நமக்குள்ள என்ன செய்கிறாரு, வைக்கிறார். அல்லேலூயா. இயேசு என் வாழ்க்கையில இருந்தா கவனிங்க, நான் விலையேற பெற்றவன். நான் ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும். அதனால தேவனுக்கு என் வாழ்க்கை என்ன செய்வோம், விட்டு கொடுப்போம். அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து யாருக்கு தேவைன்னா இருளில இருக்கிற ஜனங்களுக்கு தான் ரொம்ப அவர் அத்தியாவசியமானவர். அந்த நபர்களை நோக்கி அவர் வரும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் தங்க இருதயத்தை திறந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஹலோ கம்மின்னு சொல்லி என்ன செய்யறாரு, வாராரு. நீங்க வழி கொடுத்தா போதும், மற்ற காரியத்தெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். இருள் தன்னால ஓடும். அமேன் சொல்லாமா? ஆமென். நீங்க இந்த வெளிச்சத்தினுடைய மகிமை என்ன தெரியுங்களா? வெளிச்சத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியுங்களா? அதாவது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் முக்கியமான ஒரு சின்ன காரியம் சொல்றேன். ஒரு இருளுக்குள்ள வெளிச்சம் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஆனா ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மறுபடியும் சொல்றேன். ஒரு இருளுக்குள்ள என்ன செய்ய முடியும், வெளிச்சம் போக முடியும். பட் ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருள் என்ன செய்ய முடியாது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கவனிங்க. ஹalleluya. அப்ப இயேசு இருக்கிற இருதயத்துக்குள்ள பிசாசுக்கு இடமே நெருங்க கூட முடியாது. இந்த இடம் முழுவதும் இருளா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு நெருப்பெட்டியை ஒரு வெளிச்சத்தை ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்தனாலே நீங்க இருள போய் சுசுன்னு என்ன செய்ய வேண்டாம், டைரக்ட் வேண்டிய அவசியமே. வெளிச்சத்தை கொடுத்தா இருள் தன்னால ஓடி போயிடும். அப்ப இயேசு வந்தா இருள் தானால என்ன செஞ்சிடும், தானாகவே ஓடி போயிடும். உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள்லாம் அவர் பார்த்துக்கிறார். மற்ற காரியங்களை நீங்க அவருக்கு மட்டும் இடம் கொடுங்க. அப்படி சொல்லாமா? அதனாலதான் சங்கீதம் கூட எப்படி சொல்லுது, கர்த்தரின் இருளை 18வது சங்கீதத்துல இருக்கு, இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறீர்கள் இருக்குது. இன்னொரு இடத்துல விளக்கை ஏற்றுவீர் என்று எழுதி இருக்கிறது. இயேசுதான் எனக்கு விளக்கு, இயேசுதான் எனக்கு வெளிச்சம், இயேசுதான் எனக்கு எல்லாம். என்ன சொல்லலாமா? இயேசுதான் எனக்கு எல்லாம்னு வாழ்ந்தா நிச்சயமா என் வாழ்க்கை எனக்கு மாத்திரம் வெளிச்சமா இருக்காது. என்னையால அநேகர் என்ன செய்வாங்க, அந்த வெளிச்சத்தை காண்பார். அதனாலதான் இயேசு கூட சொன்னார்ல, நீங்க மலை மேல இருக்கிற பட்டணம். ஒருவன் விளக்க கொடுத்து எங்க வைக்க மாட்டான், மரக்காலின் கீழே என்ன செய்ய மாட்டான், மூடி வைக்க மாட்டான். அதனால கவனிங்க, இயேசுதான் எனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுத்தா போதும், மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எங்க வந்தார், கலிலேயாவுக்கு வந்தார். கலிலேயாவில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்ப கவனிங்க, இயேசு கலிலேயாவுக்கு வந்தது மாத்திரமல்ல, கலிலேயாவோடு சமாரியாவுக்கு என்ன செஞ்சாரு, போனார். சமாரியாவோட யூதேயாவுக்கு